அடர்ந்த இடத்தில் இருப்பவன் காட்டு மனிதனாவான். நாம் எல்லோரும் வானமாகிய குடையின் கீழ் மரங்களும் மேகங்களும் சூழ வாசம் செய்கின்றோம். ஆதலால் நாமும் காட்டு மனிதர்களே அல்லவா? நாம் எல்லோரும் சகோதரர்கள். இப்படிப்பட்ட குக்கிராம வாசிகளாகிய சகோதரருடன் பேசுவதில் எனக்கு சந்தோஷம்தான். முதல் உங்களுக்கு இந்தியாவில் வழங்கும் ஆதி ஸ்பிரிச்சுவலிஸ்டை பற்றி சொல்கிறேன். இங்கே ஜீவ ஈஸ்வர தர்மம் என்பது கருத்து. இதை பற்றி பேசிய பின் வேறு விஷயத்தை எடுத்துக்கொள்வேன். இந்த தேசத்தில் நீங்கள் சீர்படுத்தி சங்கங்களாக ஸ்தாபித்திருப்பதைப் போல இந்தியாவின் பூர்வீக தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டதில்லை. அப்படி இருந்தும் ஆதி காலத்தில் இந்தியாவிலும் அடிக்கடி அபூர்வமான திருஷ்டி படைத்தவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஞான ஒளியை திவ்ய திருஷ்டி என்பார்கள். அந்த சாதனத்தை கொண்டே நான் வேலை செய்கிறேன், எழுதுகிறேன், பிறருக்கும் சொல்கிறேன். ஸ்ரீ பகவத்கீதையை பற்றி நீங்கள் மிகுதியாக கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த கீதை சஞ்சயன் என்ற ஒருவனால் சொல்லப்பட்டது. ஸ்ரீ பகவத்கீதையின் ஆரம்பத்தில் சஞ்சயனது பெயர் வருகின்றது. அர்ஜுனனுக்கு ஸ்ரீ பகவத்கீதை உபதேசிக்கப்பட்ட ஸ்தலமாகிய யுத்தகலத்தில் இந்த சஞ்சயன் இருந்தவன். யுத்தகலத்திற்கு 200 மைல்களுக்கு அப்பால் இருந்தவன் இவன். ஆதலால் இவனது ஆச்சாரியன் இவனுக்கு திவ்ய திருஷ்டி உண்டாகட்டும் என்று ஆசிர்வதித்து போனார். 200 மைல்களுக்கு அப்பால் நின்று கொண்டு யுத்தகலத்தில் நடக்கும் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே போகிறான். யுத்த காரியங்களில் இந்த பகவத்கீதா கானமும் சேர்ந்திருக்கிறது. இந்த பூமியில் அமெரிக்காவில் மத்தியஸ்தர் என்று சொல்லப்படுபவர் மூலமாக வாக்குகளும் செய்கைகளும் நூல்களும் கிடைத்திருக்கின்றன என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்தியாவில் ஒரு மகத்தான பெருமை பொருந்திய நூல் இருக்கிறது. அதை காட்டிலும் சிறந்த நூல் வேறு கிடையாது என்பது எனது கருத்து. அதற்கு யோக வாசிஷ்டம் என்று பெயர். அதை வாசிக்கின்றவன் கடவுள் சொரூபத்தை அடைந்தே தீருவான். அதை வாசித்துவிட்டு சமஷ்டியுடன் கலக்காமல் இருக்க முடியாது. அந்த புஸ்தகமும் அதே நிலையில் எழுதப்பட்ட புத்தகம்தான். மேலும் இந்தியாவிலே மிகச்சிறந்த கிரந்தம் என மதிக்கத்தகும் ராமாயணம் என்பதை எழுதிய ஸ்ரீ வால்மீகி முனிவர் எழுதிய காலம் எப்போது தெரியுமா? ராமாயணத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமேயே எழுதப்பட்டது. இந்தியாவில் எழுதப்பட்ட சில புத்தகங்களை பற்றிய குறிப்புகள் இவை. மறுபடியும் வேறொன்றை எடுத்துக்கொள்வோம். உலகிலேயே மகத்தான கிரந்தம் என்று சொல்லத்தக்க ஸ்ரீ மகாபாரதத்தை எடுத்துக்கொள்வோம். அது 4 லட்சம் செய்யுள்கள் அடங்கியது. அதில் ஒரு கதை உண்டு. ஒரு ராணி தன் கனவில் சுந்தரமான ராஜகுமாரனை கண்டு அவனிடம் காதல் கொள்கிறாள். ஆழ்ந்த காதலின் பலத்தால் அவளுடைய தேகம் காதலின் கொடுமை தாங்க முடியாமல் நோயினால் வருந்தலாயிற்று. அவளுடைய தகப்பன் எத்தனையோ வைத்தியர்களை வரவழைத்து பார்த்தும் பயன்படவில்லை. கடைசியில் ஒருவர் நோயின் காரணத்தை அறிந்து விடுகிறார். வியாதியானது காதல் நோய் என்று கண்டுபிடித்து விடுகிறார். அரசனது பிரதான மந்திரி வந்து அவள் கைகளில் தாது பார்த்து விட்டு பிறகு பெரிய சிற்பி ஒருவருக்கு உத்தரவு கொடுக்கிறார். இந்தியாவில் உள்ள அழகிய அரசர்களின் படங்களை எல்லாம் சித்திரத்தில் வரைய சொல்லி உத்தரவு கொடுத்தான். இந்த சிற்பி ஒரு ஸ்திரீ. இதனால் இந்தியாவில் ஸ்திரீகளின் சக்தியும் நிலைமையும் ஒருவாறு உங்களுக்கு விளங்கும். இந்த ஸ்திரீ சிற்பி வந்து சேருகிறாள். சுவற்றில் உள்ள பலகை ஒன்றில் அக்காலத்தில் வசித்த பெரிய அரசர்களின் படங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எழுதலானாள். பிரதம மந்திரி ராஜகுமாரியின் தாதுவை பார்த்தபடியே இருக்கிறார். சிற்பி தன் கையால் ஸ்ரீ கிருஷ்ணனது படத்தை வரைகிறாள். அப்போது தாது வேகமாக அடிக்கிறது. பிரதம மந்திரி சட்டென்று நிமிர்ந்தார். சற்று தயங்கினார். இவள் கனவில் கண்ட புருஷன் இவன்தானோ என்று நினைக்கலானார். ஆனால் தாது வேகம் செல்லவில்லை. சிற்பியை பார்த்து படங்கள் வரைந்து கொண்டே போகுமாறு சொன்னார். பிறகு ஸ்ரீகிருஷ்ணனது இளையகுமாரன் படம் வந்தது. அது வரைந்தானவுடன் அந்த ராஜகுமாரியின்
தாது மாத்திரம் அல்ல, அவளுடைய ஹிருதயமே முழுமையும் பெருத்து துடிக்க ஆரம்பித்தது. அப்படி பூமியில் துடித்து விழுவது போல் இருந்தது. அப்போது பிரதம மந்திரி தீர்மானிக்கிறார், இந்த மனிதன்தான் இவளது துக்கத்தை விரட்டக்கூடியவன் என்று முடிவு செய்கிறார். இது எங்களுக்கு வெறும் கதையல்ல, சரித்திர உண்மையாகவே நாங்கள் கொள்கிறோம். அந்த சிற்பியின் நிலைமை என்ன? ஸ்திரீ ஆயிற்றே, அவள் என்ன இந்த பூமியில் இருந்த எல்லா மன்னர்களையும் அரச குமாரர்களையும் பார்த்து கொண்டிருந்தாளா? பார்த்திருக்கிறாளா? இல்லவே இல்லை. அவளும் திவ்ய திருஷ்டி படைத்தவள்தான். சமஷ்டியுடன் ஒன்றாக கூடிய உயர்ந்த இயக்கம், சமஷ்டியுடன் நெருங்கிய பழக்கம் அதிகரித்து போய்விட்டபடியால் பிரகிருதியில் எதுவும் மறைக்கப்படவில்லை. அவளுக்கு சர்வமும் திறந்ததாகவே காணப்படுகின்றன. இவ்வித விஷயங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களுக்கு தருவேன். உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போக முடியும். ஒரு திருஷ்டியும் ஜோதியும் உண்டு என்று சொல்வதே போதும். உள்ளே ஒரு ஜோதி இருந்து அதன் மூலமாக இவ்வுலக அறிவை எல்லாம் நீ அடைய முடியும் என்று சொல்வது மாத்திரம் போதுமானது. மிக்க அழகான உபமானங்களால் விளக்கமான ஸ்தூலத்தன்மையினால் வேதாந்த தத்துவம் பரவுகின்றது, ஜனங்களுக்குள் பரவுமாறு செய்யப்படுகின்றது. புத்தகத்தின் மூலமாகவும் சர்வ கலாசாலைகளில் உள்ள போதகர்கள் மூலமாகவும் அடையப்படும் அறிவிற்கும் உள்ளே உள்ளதாகிய பரஞ்சோதியான திவ்ய திருஷ்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு உபமானத்தால் விளக்கி காட்டுகிறேன். ஒரு காலத்தில் ராஜகுமாரன் ஒருவன் தன் அரண்மனைகளில் மிகச்சிறந்த ஒன்றை அபூர்வமான சித்திரப்படங்களுடன் சித்தரிக்க எண்ணினான். இந்த வேலைக்கு மிக தேர்ச்சி பெற்ற சிற்பி ஒருவனை தேர்ந்தெடுப்பான் என்ற எண்ணத்தால் பல சிற்பிகளும் வந்து சேர்ந்தனர். அவன் அவர்களை பரீட்சித்தான். 2 சுவர்கள் ஒரே நிதானமாக சம தூரத்தில் இருந்தன. இந்த சுவர்களை சித்தரிக்க 2 உத்தரவிடப்பட்டனர். ஒரு சிற்பியின் வேலை மற்றவனுக்கு தெரியாதபடி படுதாக்கள் விடப்பட்டிருந்தன. அவர்கள் தம் வேலையை பூர்த்தி செய்ய 2 வாரம் கெடு கொடுக்கப்பட்டன. ஒரு சிற்பி தன் சுவற்றில் பாரத கதையின் காட்சிகளை எல்லாம் சித்திரத்தில் பதிய வைத்தான். உலகத்தின் மகத்தான கிரந்தமென தரும் மகாபாரத காட்சிகள் மிக மிக ஆச்சரியமாகவும் உயர்வாகவும் இருந்தன. மற்ற சிற்பி என்ன செய்தான் என்று இப்போது சொல்ல மாட்டேன். 2 வாரங்களும் கழிந்து போயின. அரசன் தன் பரிவாரங்களுடன் வந்து சேர்ந்தான். முதல் சிற்பியின் வேலையை மறைத்திருந்த திரை நீக்கப்பட்டது. சுவற்றில் ஆயிரக்கணக்கான படங்கள் நிறைந்திருக்கின்றன. சுவத்தை பார்த்து நின்ற ஒவ்வொருவரும் ஆச்சரியத்தால் பிரமித்தன. அதி ஆச்சரியமாக பிரம்மை கொண்டு நின்று விட்டனர். வேலையின் பெருமை எப்படிப்பட்டது! பார்த்தவர்கள் எல்லோரும் இவனுக்கு வெகுமதியை அளித்து விடுங்கள் என்றனர். நீங்கள் செய்ய விரும்பும் உன்னத வேலைகளுக்கு இவனையே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்றனர். இவனே ஜெயமடைந்தவன், வெகுமதியும் இவனுக்கே அளிக்கப்பட வேண்டும் என்றனர். பிறகு மற்ற சிற்பியையும் நோக்கி அரசன் கட்டளையிட்டான். அவனுடைய சிற்ப திறமையை காட்டும்படி உத்தரவளித்தான். திரையை திறந்தவுடன் சர்வ ஜனங்களும் சுவாச ஓட்டமின்றி பிரம்மை தட்டி நின்று விட்டார்கள். வாய் திறந்தபடியே, மூச்சு நின்றபடியே, கண்கள் திறந்து ஆச்சரியப்பட்டபடியே பிரமித்து நின்றனர். ஒரு வார்த்தை கூட அவர்களால் பேச முடியவில்லை. அதிசயமும் ஆச்சரியமும் விளைக்கின்ற படங்களாக இருந்தன. ஏன் அப்படி? இந்த 2வது சிற்பி என்ன செய்து விட்டான்? முதல் சிற்பியின் சுவற்றில் இருந்ததெல்லாம் இவனது சுவற்றிலும் காணப்பட்டன. ஆனால் ஒரு பேதம். முதல் மனிதனுடைய சித்திரங்கள் சிறிது சுரசுரப்பாயும் கரடுமுரடாயும், 2வது மனிதன் வேலையை விட சிறிது லட்சண குறைவாகவும் இருந்தது என்று சொல்ல வேண்டும். 2வது சிற்பியின் வேலையோ மிக மெதுவாயும் வளவளப்பாயும் இருந்ததாம். மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் பாலிஷ் போட்டதாகவும் இருந்தது. ஒரு ஈயானது சுவற்றில் உட்காரச் சென்றால் வழுக்கி விழுந்து விடுமாம்.
அவ்வளவு வளவளப்பு. இவனது வேலை எவ்வளவு சிறப்பாக இருந்தது. மேலும் மற்றொரு அழகு, இரண்டாவது சிற்பியின் வேலையில் ஒரு வினோதமான லட்சணம். சுவற்றுக்குள் 3 கஜ தூரத்திற்கு அப்பால் வரையப்பட்டிருக்கிறது. இந்த வேலை எப்படி நடந்தது? இரண்டாவது சிற்பி தன் சுவற்றை பாலிஷ் செய்து சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தான். சுரசுரப்பை நீக்கிக் கொண்டபடியே இருந்தான். இப்படி செய்து கொண்டே அதன் வளவளப்பினால் ஒரு நிலை கண்ணாடி போல செய்து விட்டான். தெளிவாக்கி விட்டான். முகம் பார்க்கும் கண்ணாடியாக செய்து விட்டான். கண்ணாடி போலவே அது அந்த முதற் சிற்பியின் வேலை முழுவதையும் பிரதிபலித்து காட்டிவிட்டது. ஒவ்வொன்றும் உள்ளே சித்தரிக்கப்பட்டு விட்டது. வெளியே வஸ்து எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் உள்ளே பிம்பம் தோன்றுமல்லவா? இது போலவே அறிவை அடையவும் 2 மார்க்கம் உண்டு. ஒரு மார்க்கம் வெளிச்சுவற்றில் சித்தரிப்பது போல் நூற்களை கற்றல். ஒவ்வொரு படமாக வரைதலை போன்று ஒவ்வொரு பாவனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மூளையினிடம் சகல எண்ணங்களும் சிந்தனைகளும் புகுந்து கொள்ளும்படி செய்வது. பூதத்துவம், வானசாஸ்திரம், தத்துவ சாஸ்திரம் முதலிய பல கலைகளும், அனுபவத்திற்கு உதவாத கலைகளும் மனத்தினிடம் புகுத்தி கொள்ள வேண்டும். இப்படி அறிவை அடைவதற்கு ஒரு வழி. இவ்விதம் அறிவு கிடைக்காதென்பது என் கருத்து அல்ல. அந்த சிற்பி சுவற்றில் பல வர்ணங்களையும் தீட்டி படங்கள் வரைந்தது போல் நீயும் அறிவை அடையலாம். ஆனால் புண்ணிய புருஷர்களே, மற்றொரு வழியும் உண்டு. உலக அறிவை அடைய மற்றொரு மார்க்கமும் உண்டு. இதுதான் பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் வழி. உள்ளே அடைத்துக் கொள்வதல்ல, எடுத்து விடுவது. இந்த காரியத்திற்கு உதவக்கூடிய எண்ணங்களை மாத்திரம் உபயோகித்துக் கொண்டு மற்றவற்றையெல்லாம் போக்கிக் கொள்வது. உங்கள் ஹிருதயம் சமஷ்டி சுரூபத்துடன் துடிப்பது. எமர்சன் என்ற கவி கூறுவது போல, பிரகிருதியின் பெருமூச்சுடன் கூட உனது மூச்சும் செல்லட்டும். அப்போது கிழக்கேயும் மேற்கேயும் சர்வமும் தெளிவுபடும். நான் சமஷ்டியுடன் ஏகம் என்பதை இவ்வாறும் அறியலாம். வால்ட் விட்மன் கூறுவது போல, சமஷ்டியை உணர்ந்தால் அன்றி நீ சமஷ்டி ஞானம் அடைய முடியாது. சகலத்தையும் சேர்த்து உணர்வதுதான் சுதந்திரமாக வேலை நடத்துகிறவர்கள் எல்லாம் அறிவாளிகளாக உள்ள சர்வமான பேர்களும் எங்கிருந்து தன் அறிவை அடைந்தனர்? கடவுளை பற்றி போதிப்பவர்களும், தெய்வீக வழியை காட்டுபவர்களும், ரெவரண்டுகளும், கோயிலில் வழிபாடு நடத்துபவர்களும் ஆகிய இவர்களில் எத்தனை பேர் தம் வாழ்நாட்களை எல்லாம் பெரிய புத்தகாலயத்தில் செலவிட்டனர்? அப்படி இருந்தும் எவ்வளவு பேர் இயேசுநாதருடைய இனிய வாக்கினின்றும் பிறந்த சர்மன்களைப் போல் அழகாக போதிக்கின்றார்கள்? எவரையும் காணோம். நாம் எவ்வளவோ கிரந்த கர்த்தாக்களையும் வாசகர்களையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒன்று சொல்ல முடியும் அன்பர்களே, அமெரிக்காவில் செய்யப்பட்ட எந்த பிரசங்கமும் அந்த 7 வார்த்தைகளைப் போல் அவ்வளவு பலம் பொருந்தியதாக இல்லை. அந்த 7 வார்த்தைகள் அடங்கிய உபன்யாசம் உங்களுக்கு தெரியுமே. எனக்கு சுதந்திரம் கொடு, இல்லையேல் எனக்கு மரணத்தை கொடு. கணித சாஸ்திர விற்பனர்களும் தத்துவ சாஸ்திர டாக்டர்களும் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள். நியூட்டன் செய்த சிறு புத்தகத்தை போன்ற நூல் எதுவும் யாரும் செய்யவில்லையே. இந்த அறிவையெல்லாம் அவன் எங்கிருந்து அடைந்தான்? புத்தகங்களின் மூலமாக அவன் அடைந்த கணித சாஸ்திரங்களுக்கும் அவன் உலகத்திற்கு தந்தருளிய அறிவிற்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கின்றதே. அவன் அடைந்ததை காட்டிலும் கொடுத்தது எவ்வளவோ பங்கு அதிகமாயிருக்கிறதே. அதை ஏதோ உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அடைந்திருக்கின்றான். இப்போது சர்வ கலாசாலைகளிலும் MA பரீட்சைக்கு வாசிக்கும் மாணாக்கர்கள் ஷேக்ஸ்பியர் நாடக கதைகளை படிக்கிறார்கள். இந்த எளிய ஷேக்ஸ்பியர் எந்த சர்வ கலாசாலையிலும் பட்டம் வாங்கியவர் அல்லர். அப்படி இருந்தும் அவர் எழுதிய புத்தகங்களை படிக்காமல் சர்வகலாசாலைகளில் எந்த பட்டமும் வாங்க முடியாது. தற்காலத்து பெரிய கலைஞனாகிய ஹர்பர்ட் ஸ்பென்சர் எந்த கல்வி சாலையிலும் படித்தவர் அல்லர்.
ஒருவர் அவரை பார்த்து, ஐயா, நீர் எடுத்த படிப்பை எல்லாம் அப்படியே விழுங்கிவிடக்கூடிய சாமர்த்தியம் பொருந்திய படிப்பாளியாய் இருப்பீரோ என்று கேட்டார். அதற்கு அவர், இல்லை ஐயா, மற்றவர்களைப் போல அவ்வளவு நிறைய படித்தவனாக இருந்து விட்டேனானால் அவர்களைப் போல் பெரிய அஞ்ஞானியாகவே இருந்து விடுவேன் என்றாராம். ஆதலால் என்ன தெரிகிறது? சுயமாக வேலை செய்தவர்கள், கலை பெருக்கை உண்டாக்கிய அறிவாளிகள் தம் ஆதி கொள்கைகளையும் எண்ணங்களையும் நிச்சயம் புத்தகங்களின் மூலமாக அடையவில்லை. அவர்களுக்கு முற்காலத்திய புஸ்தகங்களிலிருந்து அவர்கள் அறிவை அடையவில்லை. வேறு நூல்களிலிருந்து வந்ததனால் அந்த அறிவு இவர்களிடம் புதுமை என்று சொல்ல முடியாது. ஆதலால் இங்கே கேள்வி உண்டாகிறது. ஆதி அறிவு எங்கிருந்து வருகிறது? இந்த புதுமையின் உற்பத்தி ஸ்தானம் எது? அன்பர்களே, கருணைக்கு பாத்திரமாகிய புருஷர்களே, இனிய நேசர்களே, இதோ பாருங்கள். அறிந்தோ அறியாமலோ அந்த ஏகத்துவ பாவனையை அடைகிறது. உள்ளே இருக்கப்பட்ட சொர்க்கத்துடன் ஒன்றுபடுகிறது. ஜீவ வாழ்க்கைகளுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமாக, சர்வ ஜோதிகளுக்கும் மூல காரணமாக உள்ளே இருக்கப்பட்ட பரஞ்சோதியுடன் கலந்து கொள்கிறது. அதுதான் உற்பத்தி ஸ்தானம். அதுவே உங்கள் நிஜ சொரூபம். சத் சொரூபமான ஆத்மன் சர்வ ஜோதியும் உற்பத்தியாகும் இடம். ஜீவாதார ஸ்தானம் அதுவே. உயர்ந்த சொர்க்க சுகம் இருக்கும் இடமும் அதுவே. இந்த மனோபாவனையாகிய எண்ணத்துடன் சற்று நேரம் மௌனமாக இருப்போம். சர்வ வாழ்வும் சர்வ ஜோதியும் மனிதருக்குள்ளேதானே இருக்கின்றன. சர்வமும் எனக்குள்ளேயே இருக்கின்றன. இந்த எண்ணத்தையே மனதில் கொண்டு சும்மா நின்று பார்ப்போம். இவ்வித கடவுள் பிரஞையை அடைவதற்கு இந்திய தேசத்து முனிவர்கள் எந்த முறையை அனுஷ்டித்தார்கள் தெரியுமா? இப்போது அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். வேதங்களெல்லாம் கடவுளால் வெளிப்பட்டன என்று இந்தியாவில் சொல்லப்படுகிறது. அதாவது ரிஷிகள் வெளியாக்கினர். வேதங்களை எழுதி வைத்தவர்கள் அவற்றை எழுதும்போது இந்த தேக பிரஞையாகிய அகங்கார விருத்தி சிறிதும் இல்லாமல் நீங்க பெற்றவர்களாவர். ஆதலால் இந்த வேதங்களை வெளிப்படுத்தியவர்களுக்கு ரிஷிகள் என்று பெயர். ஆனால் அவர்கள் வேதங்களை உண்டாக்கிய கர்த்தர்கள் அல்லர். ரிஷி என்னும் பதத்திற்கு திவ்ய ஜோதியை பார்க்கின்றவர் என்று பொருள். தேவ உண்மைகளை பார்க்கின்றவர் என்று கருத்து. வேறு ஹிந்து கிரந்தங்களில் வேதங்களில் இதர இடங்களில் என்று கூட பொருள் கொள்ளுமாறு ஆங்கில பதம் வழங்கப்பட்டிருக்கிறது. வேதங்களை ஒரு மரமாக உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். ஓம் 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 என்னும் சித்திலிருந்து வளர்ந்த ஒரு மரம் என்கிறார்கள். ஓம் 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 என்னும் வித்திலிருந்து வளர்ந்த ஒரு மரம் என்கிறார்கள். வேதங்களாகிற மரத்தை பயிராக்கிய விதை எது? இந்த வாக்கியத்தையும் முன் சொல்லிய வாக்கியத்தையும் எப்படி ஒன்றுபடுத்துவது? வேதங்களின் உண்மையான கர்த்தா அவற்றை எழுதவில்லை. விளக்கொளியிலிருந்து வெளிச்சம் புறப்படுகிறது போலவும், ரோஜா புஷ்பத்திலிருந்து வாசனை வீசுவது போலவும் தானே எதேச்சையாக கிளம்பி இருக்கின்றன என்ற வாக்கியத்தையும் இதையும் எப்படி ஒன்றுபடுத்தி பார்ப்பது? கேளுங்கள். பரநிலையை எட்ட வேண்டும் என்று விரும்பியவர்கள், கடவுள் பிரஞையை அடைய வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்கள், இந்த அகம் சொரூபமாக வியஷ்டியாகிய நின்ற சிறிய குறுகிய பிரஞையை தாண்டி மேலே எழும்ப வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள் எல்லோரும் ஓம்கார துணியை உச்சரித்தே அந்த அருளை அல்லது ஜோதியை அடைந்தார்கள். தொண்டையிலிருந்து சப்தம் வெளிப்படுகிற உச்சரிப்பு மாத்திரம் என்று பொருள் கொள்ளலாகாது. அதோடு வேறொரு காரியமும் கூட சேர்ந்தது. தேக அவஸ்தையாக கண்டமும் உதடுகளும் உச்சரித்து கொண்டிருக்கும் போது மனமானது புத்தி பூர்வமாக உச்சரிக்கின்றது. உணர்ச்சிகளும் உயர்ந்த வேகத்தை அடைந்து உன்னத உணர்வு என்ற பாஷையில் ஜபிக்கின்றன. இவ்விதம் 3 வித உச்சரிப்புகளால் ஓம்கார தொனியானது சமஷ்டியுடன் ஒன்றுபடும் ஒற்றுமையாகிய ஜோதி சொரூபத்தை அடைகின்றன. அனுஷ்டித்த முறைகள் இவ்வளவே. இப்போது ஓம் என்ற மந்திரத்தில் லட்சியமும் பொருளும் என்னவென்று உங்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டும். ஆனால் இதை தெரிவிப்பதற்கு முன் ஓம் என்ற மந்திரத்தின் லட்சியமும் பொருளும் இன்னதென்று உங்களுக்கு தெரிவிப்பதற்கு முன் வேறொன்று சொல்லப் போகிறேன். உள்ளுணர்ச்சி அல்லது கடவுள் பிரஞை என்பது இந்த சிறு தொனிகளை
ஏன் அண்டி நிற்க வேண்டும்? இந்த சிறு மந்திரத்தை ஏன் ஆதாரமாக கொள்ள வேண்டும்? இதுக்கப்புறம் இருக்கிற பக்கம் விட்டிருக்கிறது 554 ஆரம்பிக்கிறது. அந்த பக்கம் இல்லை என்று நினைக்கிறேன். அதனால் 54ஆம் பக்கத்திலிருந்து தொடர்கிறேன். ஸ்தானத்தில் இருக்கப்பட்ட மனத்தின் அடையாளமாக இந்த தொனி இருக்கிறது. இந்த சிறு பிரஞையினின்றும் நீங்கள் மேலே கிளம்பும் போதெல்லாம் ஐம்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் 54 தான் இருக்கு. இந்த 5 அல்லது 6 அடி நீளமும் தலையில் தொப்பி அல்லது தலைப்பாகையும் பாதங்களில் பாதரட்சையும் உள்ள சிறு பந்த நிலையினின்றும் அப்பால் எழும்பும் போதெல்லாம் உங்களிடமிருந்து இந்த இயற்கை தொனியாகிய ஓங்கார சப்தம் கிளம்புகிறது, உங்கள் மூலமாக வெளிப்படுகிறது. மேலும் உலகில் உள்ள சகல பாஷைகளிலும் ஓம்கார சப்தம் முக்கியமாக இருக்கிறது. சர்வ அறிவு என்பது ஓம் என்பதில் ஆரம்பம். பிறகு நாசியினால் ஏற்படும் தொனி எங்கும் நிறைந்தது. சர்வ சக்தி உடையதும் அதுவே. கடவுளின் இனிய நாமம், சிறந்த நாமம் அதுவே. சர்வச்சத்துவம், சர்வ வியாபகத்துவம் என்னும் இவைகள் கடவுளின் இயற்பெயராகிய ஓம் என்பதில் ஆரம்பிக்கின்றன. நீங்கள் பிரார்த்தனைகள் செய்யும் போதும் வாக்கெல்லாம் நிற்கும் இடத்தில் ஆமன் என்கிறீர்கள். அராபி பாஷையில் ஆமீன் என்கிறோம். பாரசீக பாஷையிலும் ஆமீன் என்கிறோம். நாகரிக முதிர்ந்தோரின் முக்கிய பாஷைகளிலெல்லாம் பிரார்த்தனைகளில் வாக்கெல்லாம் நின்றுவிடும் இடத்தில் இந்த தொனியை காண்கிறோம். அந்த கருணை நிரம்பிய மௌன நிலைக்கு நீங்கள் செல்லும் போது இந்துக்கள் இந்த தொனியால் குறிப்பிடும் உன்னத ஸ்தானத்திற்கு நீங்கள் செல்லும் போது இந்த தொனியை காண்கிறோம். சுவற்றில் எரியப்பட்ட பந்து குதித்து கொண்டு திரும்புவது போல எந்த ஸ்தலத்திலிருந்து மனோவாக்குகள் எல்லாம் திரும்பி விடுகின்றனவோ அந்த ஸ்தலம், அந்த ஸ்தானத்தை நீங்கள் போய் அடையும் போது ஆமன் என்ற தொனியே உங்களை முழு உலகத்திற்கும் அழைத்து செல்கிறது, வழிகாட்டுகிறது. ஓம் 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 என்ற தொனியின் விகற்பமே ஆமன் என்ற தொனியும். ஆகவே என்ன முடிவாகிறது? கடவுளின் இயற்பெயராக உள்ளது. தேவாதி தேவருடைய பரம்பொருளுடைய நியாயமான பெயர், அதிக பெருமையுடன் கூடிய இயற்பெயர் ஓம் என்பதுதான். மேலே என்ன? உங்கள் சுவாசத்துடன் கூட வெளியாகும் தொனியை கவனித்திருக்கிறீர்களா? பாருங்கள் இப்போது. இம் இம் தனியே சுவாசத்தை கவனியுங்கள். உறக்க மூச்சு விட்டு பாருங்கள். சோ இம் என்பதே உங்கள் சுவாசத்தின் தொனி என்பது விளங்கும். சமஸ்கிருத பாஷையில் இந்த தொனிக்கு பொருள் உண்டு, ஞாபகம் இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சமஸ்கிருத பாஷையில் அதற்கு பொருள் இருக்கிறது என்றால் ஆங்கில பாஷையும் அதை சுவீகரிக்க வேண்டும். பாஷைகளின் ஆராய்ச்சியை பற்றிய தர்மமானது உங்களுக்கு ஒரு விஷயத்தை ருஜுவாக்கி இருக்கிறது. இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஸ்காண்டினேவியன், ருஷ்யன், கிரீக், பாரசீக பாஷைகள் எல்லாம் சமஸ்கிருத பாஷையினின்றும் உற்பத்தியானவைகள் என்பது வெளிப்படை அல்லவா? ஆதலால் சொல்கிறேன் நண்பர்களே, கேளுங்கள். உங்கள் ஆங்கில பாஷைகளும் சமஸ்கிருதமே மாதாவாக இருக்கின்றது. உங்கள் ஆங்கில பாஷைக்கும் சமஸ்கிருதமே மாதாவாக இருக்கின்றது. தாயாருக்கு சொந்தமான பொருளை பெண்களும் ஏன் அடையலாகாது? சமஸ்கிருத பாஷையில் சோ என்றால் அது என்று பொருள். சோ இம் என்பதற்கும் பொருள் உண்டு. இம் என்றால் நான் இருக்கிறேன் என்று பொருள். அது நான், இதோடு சேர்ந்த ஒரு வகை சுவாசம் உண்டு. ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள். சோ இம், SOIHM, சோ இம். இதில் 2 மெய்யெழுத்துக்கள், மற்றவை உயிரெழுத்துக்கள். மெய்யை நீக்கி உயிரெழுத்துக்களை மாத்திரம் கவனியுங்கள். ஓம் என்றாகிறது. ஆகவே மனிதனது சுவாசம் இவ்வுலகில்
இவ்வுலகத்தில் வசிக்கும் உள்ளுடம்பாகிய இவ்வுலகத்தில் வசிக்கும் உள்ளுயிராகிய புருஷ சொரூபம் இரண்டு மெய்களையும் அவற்றை பற்றிய இதர தொனிகளையும் உடையதாய் இருக்கிறது. தனித்த உச்சரிப்பில்லாத மெய்யெழுத்தை நீக்கிவிட்டு மூச்சின் சுதந்திர தொனியை மாத்திரம் கவனித்தால் ஓம் என்று ஆகிறது. இப்படியாக உங்கள் மூச்சில் உள்ள ஓட்டம் அல்லது உயிர் ஓம் என்பது. உங்கள் மூச்சில் ஜீவனாக இருக்கப்பட்டது ஓம் என்பது. அதனால் உள்ளே இருக்கப்பட்ட சொர்க்க சுகத்திற்கு பரஞ்சோதி இயற்கையாக ஏற்பட்ட பெயர் இதுவே. கடவுளின் பெயரும் இதுவே. சர்வ ஜீவர்களுக்கும் ஒளியை கொடுக்கும் பரமாத்ம வஸ்துவின் பெயரும் இதுவேயாம். ஜீவர்களுக்குள் ஜீவனாகவும் உயிர்களுக்குள்ளெல்லாம் உயிராகவும் இருக்கப்பட்ட பொருளும் ஓம் என்பதுதான். இந்த ஓம்காரத்தை உச்சரிப்பதால் மேலே சொல்லப்பட்ட உன்னத உணர்ச்சியும் நிலையும் எவ்வாறு கைகூடுகின்றன என்பதற்கு யுக்திக்கு பொருத்தமான சமாதானமும் கூற முடியும். சொல்கிறேன், கவனியுங்கள். தொனிகள் இரண்டு வகை என்பதை நீங்கள் அறிவீர்கள். உச்சரிப்புக்கு வரக்கூடியதென்றும் உச்சரிக்க முடியாதவை என்றும் இலக்கண நூலாசிரியர் பிரித்து கூறியிருக்கிறார்கள். சமஸ்கிருதத்திலும் அவ்வாறே எழுத்துக்களுக்குள் வரக்கூடிய தொனியும் வேறு அவ்விதம் வரக்கூடாத தொனியும் என இரு பிரிவுகள் உண்டு. எழுத்துக்களால் குறிப்பிடத்தக்கவை என்றும் தொனி மாத்திரமாக உள்ளவைகள் என்றும் இரண்டு வகை தொனிகள் உண்டு. சாதாரணமாக மூளையினால் அறியக்கூடிய லௌகிக அறிவுகளுடன் சம்பந்தப்பட்டவை எழுத்துக்களாகும் தொனிகள். தொனி மாத்திரமாக உள்ள சப்த ரூபங்கள் எங்கே உபயோகப்படுகின்றன? தற்காலத்து மனோதத்துவ சாஸ்திரிகள் கிரகிக்கும் சக்தி பொருந்திய மனம் என்றும் ஹிருதயம் அல்லது உணர்ச்சிகள் என்றும் கூறும் நிலைகளை பற்றிய இடங்களில் உபயோகப்படுகின்றது. சிறு எல்லைக்கு உட்பட்டு எழுத்துக்களால் ஆகிய சப்தம் உபயோகப்படும். அவற்றிற்கு பொருள் கட்டுப்பட்டதாக இருக்கின்றது. இப்போது நான் ஆங்கில பாஷையில் பேசுகிறேன். இங்கிலீஷ் அல்லது ஆங்கில பாஷை தெரியாதவருக்கு இது கிரீக் போல் தோன்றும். ஒரு பாஷையை தனியே கற்பதன் மூலமாக பழக்கப்பட்ட கல்வியை உடைய ஒருவர் இந்த இங்கிலீஷ் பாஷை தெரியாவிட்டால் என் வார்த்தைகளை கவனிக்க முடியாமற் போகும். இங்கே ஒருவன் வந்து என்னிடம் பாரசீக பாஷையிலாவது ருசிய பாஷையிலாவது சமஸ்கிருத பாஷையிலாவது பேசினால் அவன் சொல்வது உங்களுக்கு விளங்காது. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவன் அழ ஆரம்பிக்கிறான். அப்போது நீங்கள் எல்லோரும் உடனே அறிந்து விடுகிறீர்கள். அவனுக்கு ஏதோ தேவை என்றும் அதனால் துக்கப்படுகிறான் என்றும் அறிகிறீர்கள். ஒருவன் உங்களிடம் வந்து சமஸ்கிருதத்திலும் பாரசீகத்திலும் ஜப்பான் பாஷையிலும் பேசுகிறான். அவனை நீங்கள் அறிய முடிவதில்லை. அவன் வந்து பலமாக சிரிக்கின்றான். கூடவே உங்களுக்கு தெரிகிறது. இந்த அழுகையும் சிரிப்பும் தொனி மாத்திரமே என்பீர்களா? அல்லது எழுத்துக்களுக்கு அகப்படக்கூடிய தொனிகள் என்பீர்களா? அதுவும் தன் காரியத்தை விளக்கிவிட்டது. குழந்தையானது உங்கள் பாஷையை பேச முடியாமல் இருக்கிறது. ஆனால் அன்பு என்னும் பாஷையை யாவரும் அறிகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பூனை வருகிறது, அதை ஓட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். பாரசீகம், சமஸ்கிருதம், அரபி, இங்கிலீஷ் முதலிய பாஷைகளில் சொல்லி பார்க்கிறீர்கள். அது போகவில்லை, அதற்கு விளங்கவில்லை. உங்கள் கைகளை தட்டுங்கள், உடனே அது போய்விடுகிறது. அதுதான் எழுத்துக்களுக்கு அகப்படாத பாஷைகளுக்கு அகப்படாத தொனி என்பது. பாஷைகளுக்கும் எழுத்துக்களுக்கும் அகப்படாதவை அது உடனே தன் காரியத்தை விளக்கி விடுகிறது. ஆகவே என்ன தெரிகிறது? எழுத்துக்களுக்கு அல்லது பாஷைகளுக்கு அகப்படாத தொனி என்பது ஜகத்துக்கெல்லாம் பொதுவானது. மூளையை காட்டிலும் ஆழத்தை இருக்கப்பட்ட சாதனங்களை பற்றிய பாஷையே அது. மனிதனிடம் இவனை ஆட்சி செலுத்தும் காரண சக்தியானது மூளையினிடம் ஏதோ ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது என்று 17வது 19வது நூற்றாண்டுகளில் தத்துவ சாஸ்திரிகள் கூறலாயினர். இப்போது அது பிழை என்று கண்டுகொண்டனர். இப்போது மறுபடியும் தத்துவ சாஸ்திரிகள் அந்த ஸ்தலம் ஹிருதயத்தில் உள்ளதென்று அறியலாயினர். மனிதனை ஆட்சி செலுத்தும் ஆசனம் அங்கே இருக்கிறது. ஆதலால் அந்த தொனி மாத்திரமாக விளங்கும் பாஷையானது மூளை அல்லது புத்தியை காட்டிலும் ஆழமான ஓரிடத்திலிருந்து வருவதாகவே நாம் சொல்கிறோம். உங்கள் கோயில்களில் நீங்கள் எனக்கு உபதேசம் செய்ய முடியாது. ஆனால் அங்கே கானம் செய்வீர்கள். அது எனக்கு உதவும்.
என்று ஒரு சீமாட்டி தெரிவித்ததை நான் கவனித்திருக்கிறேன். ஆதலால் கோயில்களில் கேட்கப்படும் சங்கீதத்தை அனுபவிப்பது போல உபதேச மொழிகளை அனுபவிப்பதில்லை என்பது நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கது. ஏன் அப்படியாகிறது? நீங்கள் துக்கமாய் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். எவரோ பியானோ வாத்தியம் வாசிக்கின்றார். துணிகள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. உடனே உங்களுக்கு சிரம நிவர்த்தி ஏற்படுகிறது. கிழக்கு உணரோவில் எனக்கு ஒரு சிநேகிதர் உண்டு. அவருடைய சிப்பந்திகளில் வேலைக்காரர்கள் சிறிது ஊக்கம் குறைந்தவர்களாகிவிட்டால், அமைதி குறைவும் சமரச குறைவும் ஏற்பட்டால் அவர் உடனே வேலையை நிறுத்திவிடச் செய்து எவரை கொண்டாவது பியானோ வாசிக்க சொல்வார். அரை மணி சாவகாசம் இப்படி நடந்தபின் எல்லாம் ஒழுங்காகிவிடும். கீதமானது ஜனங்களை எப்படி வசீகரிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரசியர்களுக்கும் ஜெர்மனியில் ஒரு தேசம் யுத்தம் நடந்தபோது ஒரு விசேஷ சம்பவம் நேரிட்டதாம். சில பிரெஞ்சுக்காரர்களுக்கு யுத்த கீதம் வாசித்து காட்டப்பட்டது. சங்கீத கச்சேரி நடந்தது. அவர்கள் வந்து குவிந்தனர். வீட்டு ஞாபகம் வந்து விட்டது. யுத்தம் செய்ய அவர்களால் முடியவில்லை. மற்றும் சங்கீதமே யுத்தத்தில் உற்சாகத்தையும் ஊட்டுகிறது என்று கேட்டிருக்கின்றீர்கள். அப்பல்லோவினது கீதத்தால் டிரா என்ற நகரம் உண்டாகிவிட்டதாம். அவருடைய கீதமே நகரத்தை நிர்மாணம் செய்துவிட்டது. கடலில் இருந்த தேவதைகளின் கீதத்தை பற்றி இருக்கிறீர்கள். வழியில் செல்கிறவர்களை எல்லாம் தன் இனிய இருப்படிப்பட்டவை என்பது நின்றுவிட்டன என்கின்றார்கள். மிருகங்களும் நின்று விட்டனவாம். ஒரு பக்கம் சிம்மமும் மற்றொரு பக்கம் பசுவும் நின்று கொண்டிருந்தனவாம். ஒரு பக்கம் ஆடும் ஒரு பக்கம் ஓனாயும் எல்லாம் அந்த கீத சுவராசியத்தில் மெய்மறந்து போய்விட்டன. செயின்ட் சிலிசியா என்றவன் ஒரு தேவனை கீழே இழுத்து விட்டான் என்று படித்திருக்கின்றீர்கள். அலெக்சாந்தர் செய்த விருந்து ஒன்றில் ஒரு பாடகன் பக்தி மேலிட்டினால் அலெக்சாந்தரை தேவனாக உயர்த்தி விட்டான் என்று வர்ணிக்கும் போது, இவன் ஒரு நரனை தேவனாக உயர்த்தி விட்டான், அந்த ஸ்திரியோ சிலிசியா தேவனையும் கீழே குணர்ந்தாள் என்று வருகிறது. ஆகவே செயின்ட் சிலிசியாவை காட்டிலும் இந்த சங்கீத வித்வானே பெரியவன் என்று வர்ணனை. சங்கீதம் என்பது என்ன? எழுத்துக்களால் ஆகிய பாஷையா அல்லது தொனி மாத்திரமேயா? இதிலும் சந்தேகமா? நிச்சயமாகவே எழுத்திற் சுகப்படாத தொனி ரூபந்தான். எவ்வளவு அபூர்வமான பயன்கள் அதனிடம் ஏற்படுகின்றன பாருங்கள். சில தொனிகளுக்கு அந்தந்த தொனிகளுக்கு தக்க பயன்களே ஏன் ஏற்பட வேண்டும் என்று புத்தி பூர்வமான ஆராய்ச்சியினால் காண முடியும். இந்த ஆராய்ச்சியினால் பலன் இல்லாவிட்டாலும் விஷயம் எப்படியோ உண்மைதான். தொனிகளுக்கு ஆச்சரியமான பலன்களை தரக்கூடிய அபூர்வ யோக்கியதை உண்டு என்பது மாத்திரம் உண்மைதான். உங்கள் மனத்தில் இந்த விஷயம் உண்மை என்பது மாத்திரம் தெளிவாக நிற்கும். ஆகையால் நான் சொல்வது என்ன? ஓம் என்பதை உச்சரிக்கும் போது தொனியும் உண்டாகிறது. இந்த தொனிக்கு ஒரு சக்தி இருக்கிறது என்பது அனுபவ உண்மையாக இருக்கிறது. உங்கள் ஜீவனை சமஷ்டி சுரூபமாக உள்ள பரம்பொருளுடன் ஒன்று கூட்டவல்ல யோக்கியதையை உடையதாய் இருக்கிறது.
அபூர்வமான பயனை தருகிறது இது. இப்போது இவ்விஷயத்தை ஆராய்ச்சியின் மூலமாக அறிய முடியாதென்றால் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நூல்கள் இன்னும் விருத்தியாகட்டும். பிறகு சிறிது காலத்திற்கு அப்புறம் விளக்கி காட்ட யோகியதையை அடையலாம். அதுவரையில் இந்த விஷயம் என்னவோ உண்மைதான். அது உண்மை என்பதில் சந்தேகமில்லை. ஆதலால் பல காலங்களாக ஏற்பட்ட இந்த அனுபவத்தையே ஆதாரமாக கொண்டு தனி ஜீவர்களின் அனுபவத்தையே நான் சொல்கிறேன். இந்த வேதத்தின் தன்மை விருந்திய தத்துவமாகிய தனத்தை உங்கள் முன்பு வைக்கிறேன். இவ்வாறு இந்துக்கள் உயர்ந்த திருஷ்டியாகிய திவ்ய திருஷ்டியை அடைந்திருக்கிறார்கள். உள்ளே இருக்கப்பட்ட ஆத்ம ஜோதியை இப்படியாகத்தான் பின்னால் வருவது செய்யுள். எனது ஹிருதயமாகிய கோயிலின் கண்ணே, அன்பென்னும் ஜோதி புகழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. முட்புதர்கள் போல் தோன்றும் இடையூறுகளையும் தாண்டி கொண்டு அமிர்தமயமான ஊற்றுக்கள் ஆனந்த கொப்புளங்களுடன் பொழிகின்றன. அன்பெனும் மலர் வாசனைகளை வீசிக்கொண்டிருக்கவும் மனத்தை மயக்கும் இனிய கீதங்கள் திவ்ய ஒளியை வீசிக்கொண்டும் கந்தர்வ புருஷனது சிறகுகளை ஏற்றுக்கொண்டும் ஓடுகின்றன. ஆமாம், சாந்தம், ஆனந்தம், சமரசம் இவைகள் பரப்புகின்றன. ஆகா, ஆனந்தம் என்ன திவ்ய ஆனந்த சொரூபம்! ஆனந்தமே மயங்கி உருண்டு புரண்டு வருகிறது. எனது ஆனந்தமே சிறந்தது. சுதந்திரம் பெற்ற பொன் சிறகு அதுவே நான் தான் அது. அந்த இனிய வஸ்துவே, கிட்டவா, கிட்ட நெருங்கி வா. புன் சிரிப்புடனும் கிருபா கடாட்சத்துடனும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டு பெற்றது. இந்த வகையிலே 9 மணிக்கு சிவானந்தர் அருளால சிறப்பா நடைபெற்றிருக்கிறது. ராமகிருத்தாவுக்கும் மற்றும் உள்ள எல்லா மகான்களுக்கும் இறைவனுக்கும் வணக்கங்களும் கூறி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ரமேஷ் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நன்றிங்கய்யா. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாங்கய்யா. ஐயா நேரம் ஆயிடுச்சு ஐயா, ரொம்ப ஆயிடுச்சு. கேக்குதுங்க, சரியா இருக்கும். கரெக்டா கேட்டதையா? கரெக்டா கேட்டுச்சுங்கய்யா. ஐயா வினர் கரெக்டா கேட்டுச்சா? கரெக்டா கேட்டுச்சுங்கய்யா. கரெக்டா கேட்டுச்சு ஐயா. சந்தோஷம். ஒரே ஒரு கேள்வி ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருந்தேன். இப்போ இந்த ஓம் உச்சரிப்புல ஒரு தொனி உருவாகுதுன்னு சொல்றீங்கல்ல, தொனி, என்ன தொனி? அது தொனி என்ன? அது வைப்ரேஷன். அதிர்வு தான் எல்லாத்தையும். இப்போ சலனம் தான் வைப்ரேஷன்றாங்க. இப்போ தொனியும் வைப்ரேஷன் தானே? எல்லாமே வைப்ரேஷன் தான். வேர்ல்டே வைப்ரேஷன் வேர்ல்டு தான். இப்போ சலனம்க்கு வைப்ரேஷன் தான். எல்லாமே அதிர்வு தான். எல்லாமே அதிர்வு தான். அதிர்வுல இருந்து வந்த நாம மறுபடியும் அதிர்வு ஒடுங்கு அந்த நிலைமை போயிடுறோம். ஆமா, ஏற்பட்டு அதிர்வு ஒடுங்கும் போது அந்த போயிடுறோம். தொனி அந்த அதிர்வு தான் சொல்றீங்க. ஆமா. ஓகே, நன்றி. ஆத்ம நமஸ்காரம். நாதாந்தம் அதான் சொல்லப்படுது. நாதாந்தத்திலிருந்து தான் வேதாந்தம் வருது. அந்த வேதாந்தத்திலிருந்து மறுபடியும் நாதாந்த போதமா மாறிடுது. அதான் நாதாந்தாந்த அந்தம், வேதாந்தாந்தம்னு வள்ளலார் சொல்வாரு. நாதாந்த போதாந்த கலாந்த சித்தாந்தாந்தம் வரை அந்த மாதிரி அந்த வைப்ரேஷன் அப்படி போகுது. ஒடுக்கம் தான் கடைசியில, ஒளிவில் ஒடுக்கம். எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்கேயே ஒடுங்குது. சரி, ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரங்க. அப்போ இந்த பாகத்தை நிறைவு பண்ணிடலாங்கய்யா.